ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் வந்துட்டு சில 18+ கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சின்ன பசங்க வந்து பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஏன்னா சில விஷயங்களும் உங்களுக்கு புரியாது. பட் இது என் லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஒருத்தரோட தலையை வெட்டி கொள்வது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. ஏன்னா நெக்கில் இருக்கிற போன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சாக போகிறவங்களுக்கு வலிக்காத மாதிரி ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரைக்கில் அவங்கள கொல்லணும். ஸோ அதுக்கு ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன் தான் இருப்பாங்க. பட் இங்கே நம்ம ஹீரோவோட தலையை எவ்வளோ தான் கட் பண்ண ட்ரை பண்ணாலும் பிளேடு தான் துண்டா உடையதே தவிர நம்ம ஹீரோவோட தலை துண்டாக மாட்டேங்குது. அடச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். அங்கே இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னோட பேரு காபிமாரு தஹாலோ. எத்தனையோ பேரை நான் கொலை பண்ணியிருக்கேன். ஸோ நான் சாக வேண்டியவன் தான். ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே நீ கில்லிங் டெக்னிக்ஸ் மட்டும் தான் ட்ரைனிங் பண்ணியிருக்க, கரெக்டா? நீ இவகாக்குறையில இருந்து வந்திருக்கேன்னா உன் ஃப்ளஷை வச்சு ஸ்வாடை உடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அப்படிதானே வா கேட்கவும். அந்த ஆளுக்கு ஸ்வாடை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல, நான் நிஞ்சுட்சுவா கூட யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ நிஞ்சுட்சுலாம் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு அந்த லேடி கேட்கிறா. ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு மோசமான பனிஷ்மெண்ட்ல இதுவும் ஒன்று. உயிரோட வச்சு அவங்கள எரிக்கிறது, எரிஞ்சு சாம்பலாகி இறந்து போவாங்க, இல்ல ஸ்மோக்ல இருந்து வர சஃபகேஷன்னால இறந்து போவாங்க. கர்ணையின் அடிப்படையில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சாக வேண்டாம்னு முன்னாடியே கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்பியர் உடஞ்சிருச்சா சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னதான் நம்ம ஹீரோக்கு ஹீட்டை வச்சாலுமே கூட நம்ம ஹீரோ சாவாம அதுக்குள்ள இருந்து அசால்ட்டா வெளியே வரான். உனக்கு இது பார்க்க எப்படி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே நான் சாகணும்னு தான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால சாக முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை பத்தி நான் ஒரு ரெக்கார்ட் எழுதணும், ஸோ நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு வா சொல்றா. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவை வில்லேஜ் சீஃப் கொண்டு என்ன அவர் தான் வளர்த்தாரு. ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா என்னையாவோ கொலை பண்றதுக்கு அனுப்பி வச்சாரு. நானும் நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பேன். எப்படி என்ன பிடிச்சாங்கன்னா கேட்குறீங்க. வில்லேஜ்ல இருந்து வெளியே வந்து ஒரு நார்மல் லைஃபை வாழணும்னு நினைச்சேன். பட் ஒரு ஷினோபி வில்லேஜை விட்டு வெளியே வர முடியாது. சீஃப் ஒரு டிராமா பண்ணி என்ன மாட்டி விட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். நீ அவன் வில்லேஜை விட்டு வரணும்னு நினைச்சா அப்படின்னு இந்த லேடி கேட்கிறா. ஹியூமன்ஸால 500 கிலோகிராம்ஸ் வரைக்கும் தாங்க முடியும், பட் புல் வந்து 900 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வெயிட் இழுக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது ஹியூமன் லெக்ஸ் உடைகிறது மட்டும் இல்ல, அவங்க பாடியை 2 துண்டா கிழிஞ்சிரும். புல்லுக்கு நெருப்ப வச்சு அதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட விடுறாங்க. பட் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட காலை டைட்டாக்கி ரிவர்ஸ்ல இழுக்கவும் அந்த புல் வந்து மோதிக்கிட்டு கீழே விழுது. மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சாக ஆசைப்படுறதா தான் சொன்னேன், ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எதுக்காக நீ வாழணும்? இல்ல உன் வில்லேஜை விட்டு ஏன் வெளியே வர ட்ரை பண்ணன்னு சொல்லு அப்படின்னு வா கேட்கிறா. நீங்க இன்ஸ்பெக்டரா ரெக்கார்டு எழுத தான் வந்திருக்கலாம், பட் இவங்கிட்ட எல்லாம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இவனை சாவடிக்க ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவன் டென்ஷன் ஆகுறான். இவகாக்குறையிலேயே நான் தான் பெஸ்டான ஆளு. ஸோ சீஃப்க்கு என்ன பிடிச்சி போய் அவரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அவ ஒரு சரியான முட்டாள். சீஃபோட பொண்ணா வளர்ந்ததுனால ரொம்ப செல்லமா வளர்த்திருப்பாங்க போல அப்படின்னு ஹீரோ சொல்றான். செருப்பு காலோட உள்ள வராதிங்க, சாப்பாடுக்கு நன்றின்னு எப்பவும் சொல்லுங்க, டெய்லியும் ஒரு தடவையாச்சும் கடவுளை ப்ரே பண்ணுங்க அப்படின்னு வா சொன்னதை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து வில்லேஜ் சீஃப் கிட்ட போயிட்டு இந்த வில்லேஜை விட்டு போயிட்டு நார்மல் லைஃபை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கறான். பட் நம்ம ஹீரோவை வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. என் கூட இருந்தவங்க தான் என்ன மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் சீஃபை எதிர்த்து என்னால சண்டை போட முடியாது, ஸோ நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேடம், நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு அந்த கிரிமினல் கூட க்ளோஸா இருக்கிறது எதுக்கோ பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இன்னொருத்த சொல்லவும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு வா சொல்றா. இல்ல மேடம், அந்த காபிமாரு அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தி ஹாலோ. சில பேர் அவன் கிட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்குன்னு சொல்லுதாங்க. இவகாகுரே வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எலிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒன்ன குடிச்சு இம்மார்ட்டலா மாறி இருப்பாங்களாம். அவங்கள அழிக்கவே முடியாதா? கேட்க இது கிரேசியா தெரியலாம், பட் இது உண்மைன்னு அவன் சொல்லவும், ஓ எலிக்சர் ஆஃப் லைஃபா அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஆக்சுவலி அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கழுத்தை நம்ம ஹீரோ ஹார்ட் ஆக்கிக்கிட்டதுனால தான் ஸ்வாட் உடஞ்சு போச்சு. நான் சாகணும்னு தானே நினைக்கிறேன், உண்மையிலேயே நான் சாகணும்னு தான் நினைக்கிறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஒரு பாத்திரத்துல ஆயில வச்சு 3000 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் அதிகப்படுத்துறாங்க. பட் அந்த பானை உடஞ்சு நம்ம ஹீரோ வெளியே வரான். அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் ஹீட்லயும் நம்ம ஹீரோட பாடிக்கு எதுவுமே ஆகல. நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்? நான் வாழ்றதுல எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றா. இப்போ என்ன மெத்தடை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, கவலைப்படாத, இந்த தடவை உன்னை கண்டிப்பா கொன்றுவோம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. கேள்வி கேட்டுட்டு இருந்த லேடி தான் நம்ம ஹீரோவை கொள்ள நின்னுட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஒன்னும் இன்ஸ்பெக்டர் கிடையாது, எக்ஸிகியூஷனர் யாமடா ஆசைமான் சாகரி அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். யாமடா கிளானை சேர்ந்த எல்லாருமே பெஸ்டான ஸ்வாட்ஸ்மேனா இருப்பாங்க. ஈவன் அவங்க ஸ்டீலை கூட வெண்ண மாதிரி அசால்ட்டா கட் பண்ணுவாங்க. நீ ஒரு ஃபீமேல் ஆசைமானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா, நீ காபிமாரு தஹாலோ ரனவே ஷினோபி, உன்னை கொல்லணும்னு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீயும் சாகணும்னு தானே ஆசைப்பட்ட, உன்னை ஈஸியா நான் கொண்டுருவேன் அப்படின்னு வா சொல்றா. அது முடியும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியவோ டக்குன்னு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். எதுக்கே அட்டாக்க டாஷ் பண்ண? உனக்கு வாழ வெறுப்போல்லன்னு தானே சொன்னேன், அப்படியே நின்றுருந்தா நான் உனக்கு கொண்டுருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை திரும்பவும் வந்து அட்டாக் பண்றா. நான் ஏன் சாக மாட்டேங்கிறேன், எதுக்காக வாழணும்னு அவ அட்டாக்க டாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட இந்த ஜாப்ல நிறைய பேரை நான் கொண்டிருக்கேன். அவங்க கடைசி மொமெண்ட்ஸ்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்குவாடோட ரிஃப்ளெக்ஷன் எப்பவும் உண்மையை காமிக்கும். உன்னை பார்த்தாவும் ஹார்ட் எம்டியா இருக்கிறது தெரியுது, ஆனா நீ சொன்ன கதைகள்ல சில பொய்களும் சொல்லியிருக்க. ஏன்னா நீ வாழணும்னு ஆசைப்படுற, உன் வைஃபை நீ லவ் பண்றதானே அப்படின்னு வா கேட்கவும் ஹீரோவை யோசிச்சு பாக்குறான். அவ சொன்ன எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோ கேட்டு நல்லவனா நடந்துக்கிட்ட ட்ரை பண்றான். வாய மூடு அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஸ்வாட் எடுத்து அவளை போய் அட்டாக் பண்றான். அவளுக்காக தானே நீ இன்னும் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற?
உண்மையிலேயே அவன் லைஃப்பை பத்தி உனக்கு கவலை இல்லையா? நீ வாழணும்னு ஆசைப்படுறதா அப்படின்னு வா சொல்லவும், வாய மூடு, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியாது, நான் எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியாது. நான் காபி மாறு த ஹாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நீங்க ஹாலோவா? அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம வைஃப் சொல்லவும், எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன், என் கை கரையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி எனக்கு அப்படி தோணல, நீங்க ரொம்பவே கைண்டான பர்சன், என்ன மத்தவங்க மாதிரி என் முகத்துல இருக்கிற தழும்பு பார்த்துட்டீங்க, அருவருப்பு படலையே அப்படின்னு நம்ம வைஃப் சொல்றா. இந்த வில்லேஜ்ல ஆம்பளையா பிறந்தா சோல்ஜரா இருக்கணும், பொண்ணா பிறந்தா குழந்தை பத்து கொடுக்குற ஒரு மிஷினா தான் இருக்கணும். ஆனா அது அவளுக்கு பிடிக்கல. பட் இந்த வில்லேஜோட சீஃபா இருந்துமே கூட அவங்க அப்பா வந்துட்டு தான் பொண்ணோட முகத்துல சூடு வச்சிருந்தாரு. மோஞ்ச ஒருத்தர் எப்படி வேணா மாத்தலாம், ஆனா ஒருத்தரோட மனசை அவ்வளோ ஈஸியில மாத்த முடியாது அப்படின்னு நம்ம வைஃப் போயிட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்றா. பாத்தீங்களா, நீங்க வெக்கப்படுறீங்க, நீங்க மனசாட்சி இல்லாதவர்களா கிடையாது என்னவா சொல்லியிருப்பா. காபி மரு தஹாலோ தான் எனக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். கொலை பண்ணி ரத்தத்தோட நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். சம்பாதிச்ச காசு அவன் வைஃப் கிட்ட காமிக்கிறான். அவளுமே ஸ்பைல் பண்றா. பட் அவளுக்காக தான் அந்த கொலை பண்ற வேலையை விட்டுட்டு ஆர்டினரி லைஃபை வாழணும் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் கிட்ட போய் கேட்டிருப்பான். அண்ட் இந்த பிரச்சனையிலயும் இப்ப மாட்டிட்டு இருக்கான். ஏன்னா வில்லேஜ் சீஃப் அவனோட வைஃபை புடிச்சு வச்சிருக்கான். நான் என்ன ட்ரை பண்ணாலும் என்னால பழையபடி ஆக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இது உனக்கு நான் அஃபிஷியல் பார்டன், இது இருந்துச்சுன்னா உன் மேல இருந்த கேஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும், உனக்கு யாரும் தண்டனை கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, என்னோட வில்லேஜ்ல இருக்கிற எல்லா ஆசைமானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் பதிலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ அண்டர் வேர்ல்டுக்கு போகணும்னு சொல்லவும், எது செத்ததுக்கு அப்புறம் போவோம் அந்த இடத்துக்கான நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப என்ன சாவ சொல்றியான்னு கேட்கவும், இல்ல லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு, நம்ம உயிரோட இருக்கும் போதே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கு, ஹெவன் பாரடைஸ் இப்படி சொல்லப்படுற அந்த ஐலாண்டை ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. போக்கல் பட்டர்ஃபிளைஸ்னு அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல தான் த எலிக்சர் ஆஃப் லைஃபும் இருக்கு. அதை சாப்பிட்றவங்க இம்மார்டலா இருப்பாங்க. ஸோ எலிக்சர் ஆஃப் லைஃபை தேடி ஆளுங்களை அனுப்பி வச்சோம். ஆனால் அந்த இடத்துக்கு போன யாருமே திரும்ப உயிரோட வரல அப்படின்னு வா சொல்றா. அட அந்த பூக்கள்லாம் அழகா இருக்கேன்னு எடுத்து பார்த்தா ஒருத்தனோட கால் தான் அந்த பூவாவே இருக்கு. இறந்து போன ஹியூமன் பாடிஸ்குள்ள இருந்தா இந்த பூ எல்லாமே பூத்திருக்கு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க அதை பாக்குற வரைக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஹியூமன் பாடிஸ் ஃபிளவர்ஸா மாறுதா, அப்ப கண்டிப்பா அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த மிஸ்டீரியஸ் பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஆசைமான் சீஃப் சொன்னதுனால தான் வாழணும்னு ஆசைப்படுற ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கேதர் பண்றோம். நான் விசாரிச்சு பார்த்ததுல உன்னோட ஒய்ஃப் இன்னும் உன்னோட வில்லேஜ்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ திரும்ப வருவ, நீ காக்கறலையே அவ வெயிட் பண்றா. சோ நான் திரும்பவும் கேட்கறேன், நீ வாழணும்னு ஆசை இருக்கா? அங்க ஒன்ன மாதிரி இன்னும் நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் போட்டி போட்டு ஜெயிச்சு உன் ஒய்ஃப் கூட நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வா கேட்கப்பான். என்னது இவட உயிரோட விடுறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அட்டாக் பண்ண ரெடி ஆகுவான். ஆனா இது ஷோகனோட ஆர்டர்னு வா சொல்றான். நீ சேர்த்து கொண்டுட்டா அவங்களுக்கு என்ன தெரியவா போதா அப்படின்னு அங்க இருக்கிறவன் கேட்கறான். ஒய்ஃப் நினைச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் கண் கலங்கிட்டு, நீ என் நெஞ்சுட்சுவை பார்க்கணும்னு கேட்டல, நான் உனக்கு காமிக்கிறேன். இம்ப்ரெசிவ் அப்படின்னு வா சொல்றா. எலிக்சர் ஆஃப் லைஃப் அதை நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அது எங்க இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல முதல்ல நம்ம என் வில்லேஜ்க்கு போகணும்னு வா சொல்லுவான். அதுக்கெல்லாம் டைம் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த டேல கேன்சல் பண்ணிக்கலாம்னு வா சொல்லுவோம். சரி சரி நான் வில்லேஜ்க்கே வரேன், அங்க என்னால் நான் உயிரோட திரும்ப வருவேன் என் யோருக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே இப்படிதான் ஒரு புரியாத நியூ டைப் ஆஃப் ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.